தினமொரு வசனம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் வசனம் 7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். எலியாப் நல்ல உயரமும் ராஜ கம்பீரமுமான தோற்றத்தையுடையவன். அவனை பார்த்த மாத்திரத்தில் இவனைத்தான் நிச்சயமாக தேவன் ராஜாவாக்குவார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி எண்ணினான். ஆனால் தேவனோ அவனை புறக்கணித்தார். சாமுவேல் அவனுடைய உடல் தோற்றத்தை கண்டு பிரமித்த போதிலும் தேவனோ அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதற்கே முக்கியத்துவம் கொடுத்தார். ஆம், கர்த்தருக்கு தேவை நம்முடைய திறமையோ ஆற்றலோ கம்பீரமான வெளி தோற்றங்களோ அல்ல. அவர் தேடுவதெல்லாம் தாழ்மையான இருதயத்தையே. ஏனென்றால் தேவன் செவ்வையான இருதயம் உடையவர்களை கொண்டே தம்முடைய வேலைகளை செய்து முடிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையாயினும் சரி, ஊழியமாயினும் சரி, தேவன் தம்முடைய அறிவு, திறமை, ஈடுபாடு, ஆர்வம் ஆகியவைகளை விட நம்முடைய இருதய நிலை எப்படி இருக்கிறது என்பதையே முக்கியமாக பார்க்கின்றார். நமக்கு நல்ல வேத அறிவு, இறை இயல் ஞானம், ஊழிய வாஞ்சை, பக்தி ஈடுபாடுகள் போன்ற பலவித நல்ல அம்சங்கள் இருக்கலாம். ஆயினும் கர்த்தர் தம்முடைய நோக்கங்களை நல்வழியாக நிறைவேற்ற தமக்கு ஏற்ற ஒரு நல்ல இருதயம் இருக்கிறதா என்பதை பார்க்கின்றார். தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கின்றார். தாழ்மையுள்ளம் கொண்டவர்களை கொண்டு தேவன் மிக பெரிய காரியங்களை செய்கின்றார். மோசே அறிவு, ஞானம், புத்தி மிகுந்தவன். ஆயினும் அவைகளின் அடிப்படையில் தேவன் அவனை உபயோகிக்கவில்லை. பல சோதனைகள் வாயிலாக தாழ்மையான ஒரு இருதயம் உடையவனாக மாறிய பின்னரே அவனை வல்லமையாக உபயோகித்தார். அரசனாகிய சவுலால் ஜெயிக்க முடியாத கோலியாத்தை தேவன் சாதாரணமான தாவீதை கொன்று முறியடித்தார். ஏனென்றால் சவுலிடம் பல திறமைகளும் வலிமைகளும் ராஜ யோகிய தாம்சங்களும் இருந்த போதிலும் தாவீதிடம் இருந்தது போன்ற உண்மை, உத்தமம், தாழ்மை, விசுவாசம், அன்பு ஆகியவற்றை கொண்ட ஒரு நல்ல இருதயம் இருக்கவில்லை. தேவன் நம்முடைய நல்ல இருதயத்தின் வாயிலாகத்தான் மகிமையானவைகளை செய்கின்றார். கர்த்தருக்காக செலவு செய்ய நம்மிடம் எவ்வளவு திறமைகள் இருக்கிறது என்பதை விட கர்த்தரால் செயல்படுத்த தகுதியான ஒரு இருதயம் நம்மிடம் இருக்கிறதா என்பதையே கவனிப்போம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான இருதயத்தை பெற்று தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவ பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.